மக்கள் அனைவரும் 100% இந்த பயிற்சியை தெரிந்து வைத்திருக்கின்ற மாநிலமாக மாற்ற வேண்டும் என்று நாங்கள் உறுதி கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் இன்று மட்டும் 150 இடங்களிலே இந்த உயிர் காக்கும் பயிற்சி நடைபெற்று வருகிறது. இந்த நேரத்தில் இந்த திட்டத்தை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வருகை தந்து துவக்கி வைப்பது என்பது வரலாற்றில் நடக்கக்கூடிய மிகப்பெரிய நிகழ்வாக நாங்கள் கருதுகிறோம். இவர் மயக்கமோடு விழுந்துட்டார், எனக்கு யாராவது உதவி செய்ய வாங்க. ஹலோ சார், சார் என்ன பண்ணுங்க, ஒன்றும் ரெஸ்பான்ஸ் இல்லை. யாராவது ஒருத்தர் 108க்கு உடனடியாக ஃபோன் பண்ணுங்க. உடனடியாக நாங்கள் பல்ஸ் பார்க்குறோம். பல்ஸ் இல்லைன்னு உடனேயே இந்த நெஞ்சில் கீழ்ப்பகுதியில் இந்த கை ஒன்றின் மேல் ஒன்று வைத்து உடனடியாக நன்றாக இந்த முழங்கைகளை நேராக வைத்து ஒரு 30 தடவை வேகமாக 1 and 2 and 3 and 4 5 6 7 ஒரு 30 தடவை தொடர்ந்து கொடுத்து அதுக்கப்புறம் மேலே வந்து இந்த மூக்கை மூடி வாயை திறந்து நன்றாக மூச்சை உள்ளே இழுத்து வாயோட வாய் வைத்து ஊதி செயற்கை சுவாசம் கொடுக்க வேண்டும். 2 தடவை கொடுத்த பிறகு மீண்டும் மறுபடியும் இந்த கையை வைத்து 1 and 2 and 3 and 4 அது போல ஒரு 30 தடவை கொடுக்கணும். மறுபடியும் 2 தடவை சுவாசம் கொடுக்கணும். யாராவது பக்கத்தில் இருந்தாங்கன்னா அவங்கள வந்து சுவாசம் கொடுக்கறதுக்காக அனுப்பிட்டு கொடுத்துட்டு தொடர்ந்து இந்த மாதிரி கம்ப்ரெஷன் இதன் மூலம் நின்று போன இதயம் அழுத்தப்பட்டு அதனுடைய ரத்தம் வந்து மூளைக்கு செல்லும். அதனால இந்த உயிர் வந்து போய்விடாமல் காப்பாற்ற முடியும். ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போற வரையும் இதை செஞ்சுட்டு இருந்தோம்னா இந்த மனிதரை, இதயம் நின்று போன மனிதரை கண்டிப்பாக காப்பாற்ற முடியும். இந்த பயிற்சியை தமிழ்நாட்டில் இருக்க அனைத்து தரப்பட்ட மக்களுக்கும், ஏன்னா அருகில் இருக்கிறவங்க தான் அதை செய்யணும். டாக்டர் வந்து செய்யறதுக்குள்ள டைம் கோல்டன் டைம் செஞ்சிடும். அதனால அறிஞர்களுக்கு ஒரு யாரா இருந்தாலும் இதை தெரிஞ்சுட்டாங்கன்னா எந்த கண்டிஷனா இருந்தாலும், ஹார்ட் அட்டாக் இருந்தாலும் சரி, ஸ்ட்ரோக்கா இருந்தாலும் சரி, பாய்சனிங் இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் உயிரை காப்பாற்றணும்.